வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பொரி உருண்டை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்நாக்ஸ் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்ஸ் ஐட்டத்தை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பொரி உருண்டைக்கு எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 3 கப்பு பொரி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம். இதில் சுக்கு பவுடர் 1 சிட்டிகை அளவுக்கு, ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கணும்னா வடிகட்ட முடியாது. வெள்ளைப்பாகு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா வடிகட்டும் போது சிரமமாக இருக்கும். அதனால நம்ம வந்து தண்ணியாக நல்லா வெள்ளைப்பாகை வச்சு வடிகட்டிக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம கெட்டிப்பாக பக்குவம் எப்படின்னு அப்புறம் காமிக்கிறேன். நல்லா வெல்லம் மெல்ட் ஆகட்டும். இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்குவோம். இது நல்லா கெட்டியாகி அந்த வெள்ளைப்பாகு பதம் வரட்டும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் எடுத்து ஒரு தண்ணி இருக்கக்கூடிய கப்பில் போட்டிங்கன்னா இது அப்படியே அடியில் தங்கி இருக்கணும். தண்ணியோட கலர் மாறக்கூடாது. தண்ணியில் வெல்லம் கரையக்கூடாது. இப்போ இதை எடுத்திங்கன்னா கையில் அப்படி எடுக்க வரணும். இந்த மாதிரி எடுக்க வரணும். இப்படி எடுக்க வந்துச்சுன்னா கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர். உங்களுக்கு சுக்கு பவுடர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 2வது கப்பு பொரி. இப்போ 3வது கப். எல்லா பக்கமும் பொரியில் நல்லா வெள்ளைப்பாகு படுற மாதிரி கிண்டிக்கங்க. போதும். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை உருண்டையாக உருட்ட வேண்டியதுதான். அடுப்பை அமர்த்திடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் வெதுன்னு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து உங்கள் கையில் நினச்சிக்கோங்க. அப்போ தான் உருட்ட வரும். இல்லாட்டி வெள்ளைப்பாகு உங்கள் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். லேசாக சூடு இருக்கும்போதே நீங்கள் உருட்டிடணும். சூடு இல்லைன்னா உங்களுக்கு இறுகிடும். அப்புறம் உருட்ட வராது. நீங்கள் அடுப்பில் வச்சு லேசாக ஒரு கிண்டிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்நாக்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.